நகரத்தார்களின் சிறப்புகளை சுவாரஸ்யமாக படம் பிடித்து காட்டிக் கொண்டிருக்கும் பூத கண்ணாடி இது. அவர்களது வரலாறுகளையும் கலாச்சாரங்களையும் பார்த்த நாம் சிக்கனத்தில் எவ்வளவு கெட்டி அவர்கள் என்பதையும் கண்டிப்பாக கவனித்தே ஆக வேண்டும். எப்படியும் வாழலாம் என்று இல்லாமல் இப்படித்தான் வாழ வேண்டும் என வாழ்க்கையை வரையறுத்துக் கொண்டவர்கள் நகரத்தார் பெருமக்கள். பாடுபட்டு சேர்த்த பணத்தையும் பொருளையும் அனாவசியமாகவோ ஊதாரித்தனமாகவோ செலவழித்து விடக்கூடாது என்பதில் அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். செட்டிநாட்டு சமையல் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் நீங்கள். சைவம் என்றாலும் அசைவம் என்றாலும் அதன் சுவை உலக பிரசித்தம். காரம் அதிகமின்றி சரியான பதத்தோடு சமைக்கப்படும் செட்டிநாட்டு கோழி குழம்பும் மீன் வறுவலையும் விரும்பாத அசைவ பிரியர்களே இருக்க முடியாது. பேப்பர்கள் இதுல எல்லாம் செட்டிநாட்டு சமையல் ரொம்ப உரப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, எங்க சமையல் ரொம்ப மைல்டா இருக்கும். ஏன்னா நாங்க ரொம்ப ஜாஸ்தி மல்லியும் தான் சேர்ப்போம், வெறும் மிளகாயே போட மாட்டோம். ஸோ அதனால எங்க மசாலா அரைக்கிறது தான் எங்க ஸ்பெஷாலிட்டி. செட்டிநாட்டு உணவுல முக்கியமா கருதுறது என்னென்ன? முக்கியமா இருக்கிறது இது நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ்ல தான் எங்க ரொம்ப நல்லா இருக்கும். என்னென்ன ஐட்டம்? அது கோழி பெப்பர், மட்டன் குழம்பு, கால் சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, நண்டு குழம்பு, மீன் குழம்பு, இறால் மசாலா, இந்த மாதிரி ஐட்டங்கள் இங்க ரொம்ப நாங்க இதுவா பண்ணுவோம். அதே போல மாதுளம் பச்சடி, மாம்பழ கிச்சடி, வாழைப்பூ வடை என சைவ பிரியர்களையும் வாஞ்சையோடு வளைத்து போடுகிறது செட்டிநாட்டு சமையல். உலகமெல்லாம் தமிழர் இருக்கும் இடமெல்லாம் செட்டிநாட்டு உணவகங்களை பார்க்க முடியும். செட்டிநாட்டு பூமியான காரைக்குடி, கானாடுகாத்தான், பள்ளத்தூர் உள்ளிட்ட இடங்களில் இத்தகைய உணவகங்கள் எக்கச்சக்கம். இருந்தாலும் அவற்றில் உள்ளூர் செட்டியார்கள் அதிக அளவில் சாப்பிடுவதில்லை என்றொரு தகவல் எங்களுக்கு சொல்லப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா என அந்த நண்பர்கள் கேட்டார்கள் எங்களை. நாம் உதட்டை பிதுக்கியதை பார்த்து அவர்களே சொன்னார்கள் காரணத்தை. செட்டிநாட்டு சமூகத்தார் அதிக அளவில் ஹோட்டல்களில் சாப்பிட மாட்டார்களாம். கூடுமானவரை வீட்டு சமையல்தான் அவர்களது பசியாற்றுகிறது. அந்த அளவுக்கு குடும்ப பிணைப்பும் சிக்கனமும் கொண்டவர்களாம் அவர்கள். ஊர் உலகத்தையே கட்டி போடும் நம் வீட்டு சமையலை நாமே புறக்கணிக்கலாமா என்ற எண்ணமும் இதன் பின்னணியில் இருக்கிறதா? எதையுமே கணக்கு பார்த்து வரவு செலவு அறிந்து செய்வது என்பது செட்டியார்களின் பரம்பரை வழக்கம். நகரத்தார் இனத்தவர்கள் தம்முடைய காசை விடவும் மாட்டார்கள், அடுத்தவர் காசை தொடவும் மாட்டார்கள். தமவும் பிறவும் ஒத்த நாடக்கூடிய தன்மை உடையவர்கள், நின்ற சொல்லராக இருப்பவர்கள், நினைக்கும் தோறும் இனியவர்கள் நகரத்தார்கள். இவர்களது கணக்கு திறன் உலகிற்கே முன்னோடி. அடுத்து நகரத்தார் வீட்டு இல்லத்தரசிகளை பற்றியும் சொல்லியாக வேண்டும். உப்பு, புளி, மிளகாய், பருப்பு உள்ளிட்ட பல சரக்குகளை அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை வாங்கி ஸ்டாக் வைத்து விடுகிறார்கள். எந்தெந்த பொருட்கள் எந்தெந்த சீசனில் விலை குறைவு என்பது நகரத்தார்களுக்கு அத்துப்படி. திட்டமிடல் காரணமாக விலைவாசி என்பதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை என்கிறார்கள் இப்பெருமக்கள். வாழ்க்கை முறையிலே ஒரு சிக்கனத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். எந்த பொருளையும் வீணாக்குவதில்லை. எங்க செட்டியார் குடும்பங்கள் இருக்கும் பெண்களை பார்த்தால் அவர்கள் வருஷத்திற்கு ஒரு முறைதான் ப்ரொவிஷன்ஸ் எனப்படும் மிளகாய் போன்ற சாமான்களை வாங்குவார்கள். ஏனென்றால் மிளகாய் அந்த சரியான சீசனிலே பாதி விலைக்கு விற்கும். சீசன் சென்ற பிறகு விலை கூடும். இவர்கள் சீசன் சமயத்திலே விலை குறைந்திருக்கும் போதே வருஷத்திற்கு தேவையான அளவு சாமான்களை வாங்கி வைத்து அதை நன்றாக வெயிலிலே காய வைத்து சரியான முறையிலே பாதுகாத்து வருஷம் முழுதும் உபயோகிப்பார்கள். அதனால் அவர்களுக்கு அந்த காஸ்ட் எனப்படுவது மிக குறைவாக இருக்கும். இதுபோல ஒவ்வொரு விதத்திலும் அவர்கள் சிக்கனத்தை கடைபிடித்து விலை குறைந்திருக்கும் போது வேண்டிய அளவு சாமான்களை வாங்கி வைத்து சரியாக பாதுகாத்து அதை சிக்கனத்தை கடைபிடித்திருக்கிறார்கள். பெண்களை போற்றும் குணம் நகரத்தாரிடம் அதிகம். வாழ்க்கையை சிக்கனமாக நடத்தும் இவர்கள் வீட்டு பெண்களுக்கு கொட்டி கொடுக்கும் சீதனம் அபரிமிதமானது. மாற்று வீட்டுக்கு வாழப்போகும் தம் பெண்கள் நல்லபடியாக உரிய பொன்னோடும் பொருளோடும் செல்ல வேண்டும் என்பதில் நகரத்தார் சமூகம் காட்டும் உறுதி உள்ளபடியே ஆச்சரியப்படுத்துகிறது. ஆண் பிள்ளைகளுக்கு சொத்து போதுமான அளவுக்கு இல்லை என்றாலும் கூட பரவாயில்லை, வீட்டை விட்டு புருஷன் வீட்டுக்கு வாழப்போகும் பெண்கள் சகல ஐஸ்வர்யங்களோடும் போக வேண்டும் என்கிறது செட்டிநாட்டு நியதியும் நீதியும்.
1 கிலோ தங்கம், 10-15 கிலோ வெள்ளி, வைரம் இவையெல்லாம் செட்டிநாட்டு திருமணங்களில் சர்வ சாதாரணமான சீதனங்கள். பெண்களுக்கு கொடுக்கும் சொத்துல மிக முக்கியமானவை தங்கம், வைரம், வெள்ளி முதலியவை. என்னுடைய மனைவியிட கழுத்திலே 75 சாவரின் கொண்டதாக இருந்தது. அதற்கு முன்னே செய்தவர்கள் கூடுதல் எடையிலே செய்திருக்கிறார்கள். 5-6 செயின்களும் கொடுக்கிறார்கள். இதை தவிர காப்பு தங்கத்திலேயும் வைரத்திலேயும் செய்து கொடுக்கப்படுகிறது. வைரத்திலே அட்டிகை என்றும் அதை நெக்லஸ் என்று நாம் கூறப்படும் நெக்லஸ் ஆகவும் தோடாகவும் லாங் செயினாகவும் ஒரு 40-50 கேரட் வைரம் கொடுக்கப்படுகிறது. சீதனங்கள் மட்டுமல்ல, செட்டிநாட்டு திருமண வைபவங்களும் கூட சுவாரஸ்யமானவைதான். 9 கோவில்களை சேர்ந்தவர்கள் நகரத்தார். அதாவது 9 கோவில்களை தலையாக வைத்து அவற்றை அடியுற்றி வாழ்ந்து வருபவர்கள் இவர்கள் என்று சொல்லி இருந்தோம் இல்லையா? இதில் ஒரு கோவில்காரர்கள் அடுத்த கோவில்காரர்களிடமிருந்தான் திருமண பந்தம் கொள்வார்கள். ஒரே கோவிலை சேர்ந்தவர்கள் அண்ணன் தம்பியாய் பழகுவதால், பங்காளி முறை என்பதால் அவர்களுக்குள் பெண் கொடுப்பது எடுப்பதில்லை. திருமணங்கள் பெரும்பாலும் மணப்பெண் வீட்டில் தான் நடக்கின்றன. கல்யாணத்திற்கு முதல் நாள் பெண் வீட்டிற்கு ஒரு மாப்பிள்ளை சங்கு ஊதி ஸ்லேட் எனப்படும் ஹரிக்கேன் விளக்குடன் வருகிறார். முகத்தை மறைத்து ஒரு மணப்பெண் மாப்பிள்ளையை மலர் தூவி வரவேற்கிறார். இதற்கு பெண்ணெடுக்கி காட்டுதல் என்று பெயராம். தாலி கட்டுதலை இவர்கள் திருப்பூட்டு என்கிறார்கள். தாலியை கழுத்தூர் என்கிறார்கள் நகரத்தார். குச்சி, கூம்பு, தூவாலை, ஒற்றை தும்பு உள்ளிட்ட 35 பொருட்களை கொண்டு செய்யப்படும் இவர்களது கழுத்தூரில் மாங்கல்யம்தான் நடுநாயகமாக இருக்கும். திருமணம் முடிந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும் மணப்பெண்ணின் கையில் பொம்மை அல்லது குழந்தையை கொடுத்து பிள்ளை இடுக்கி நிகழ்வு நடத்தப்படுகிறது. மாப்பிள்ளை வீட்டுக்கு வரும்போது மணப்பெண் பாரம்பரிய முறைப்படி கையை துணியால் மூடிக்கொண்டு விளக்கேந்தி வருகிறார். மொய்ப்பணத்தை பற்றி முக்கியமாக சொல்லியே ஆக வேண்டும். திருமணத்திற்கு ஆஜராகும் நகரத்தார் சமுதாயத்தினர் தத்தமது பெயர்களில் 1 ரூபாயை மட்டும் மொய்ப்பண ஏட்டில் பதிவு செய்கிறார்கள். காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வரும் இந்த நடைமுறை வேறுபாடுகள் இல்லாமல் சமத்துவத்தை பதிய செய்வதற்காக என்கிறார்கள் பெரியவர்கள். சுருக்கமாக சொன்னால், நகரத்தார் வீட்டு திருமணங்களில் ஆடம்பரம் இருக்காது, ஆனால் பாரம்பரியம் இருக்கிறது. இந்த திருப்பூட்டுகின்ற சடங்கு இவர்களுடைய திருமணத்திலே மணவரையில் நடக்காமல் அந்த மண அறைக்குள்ளே, பூஜை அறைக்குள்ளே நடப்பது, இந்த திருப்பூட்டு தெய்வத்தினுடைய சன்னிதானத்திலே நடப்பது என்பது இந்த இனத்தவருடைய ஒரு தனிச்சிறப்பாக இருக்கின்றது. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் சொன்னா, இந்த நகரத்தாருடைய திருமணத்திலும் மொய்ப்பண ஏடு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டு உண்டு. அந்த நோட்டை நம்ம பார்த்தோம் சொன்னா கடைசியில் வரக்கூடிய அந்த மொத்த தொகை பல ஆயிரங்களை கடந்திருக்கும் என்று நாம் கற்பனை செய்திருப்போம். ஆனால் அப்படி அல்ல. ஒரே ஒரு ஆயிரத்தை தான் அது தொட்டுக்கொண்டிருக்கும். என்னவென்றால், வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் அவர் ஏழையாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவர் எழுதக்கூடிய தொகை, எழுத வேண்டிய தொகை ஒரே 1 ரூபாயாகத்தான் இருக்கும். அப்படித்தான் எழுத வேண்டும் என்பது இந்த இனத்தவர்கள் வகுத்திருக்கக்கூடிய ஒரு சட்டமாக, நியதியாகவே இருக்கின்றது. உங்களுடைய பொருள் வேண்டாம், எங்களுக்கு நீங்க இப்ப கொடுத்துட்டு அடுத்து நாங்க வாங்க வேண்டாம், உங்களுடைய பொருள் வேண்டாம், உங்களுடைய வாழ்த்துகின்ற அருள் மட்டுமே போதும் என்ற நினைவிலே இதை அவர்கள் இன்றைக்கு வரை ஒரு சட்டமாக அவர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள். 60 வயதில் தம்பதியருக்கு நடத்தப்படும் சஷ்யப்ப பூர்த்தியும் 80 வயதில் தம்பதியருக்கு செய்யப்படும் சதாபிஷேகமும் மற்ற சமூகத்திலும் இருக்கிறது என்றாலும், நகரத்தார் வீட்டு சஷ்யப்ப பூர்த்தியும் சதாபிஷேகமும் வெகு விசேஷம். இள வயதில் அந்த தம்பதியருக்கு நடைபெற்றதை விட சிறப்பாக இந்த திருமணங்களை வாரிசுகள் நடத்துகிறார்கள். மீண்டும் ஒரு முறை திருப்பூட்டுதல், பசுதானம், புனித நீரில் தம்பதியருக்கு நீராட்டு விழா என களை கட்டுகின்றன இந்த 60ஆம் கல்யாணங்களும் 80ஆம் கல்யாணங்களும். அடுத்து இவர்களது கல்வி பணி, அது உலகம் அறிந்தது. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் போன்றவையெல்லாம் நகரத்தார்கள் நிர்மாணித்த கல்வி கோவில்கள் என்று சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. இவை மட்டுமன்றி எத்தனையோ கல்லூரிகள், பள்ளிக்கூடங்கள் செட்டிநாட்டவரின் பெயரை சொல்லிக் கொண்டிருக்கின்றன. ஊர் உலகமெல்லாம் கல்வி கூடங்களை உருவாக்க வேண்டும், அதன் வாயிலாக கல்வி புரட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற உயரிய நோக்கம் கொண்டவர்கள் தான் செட்டிநாட்டு வள்ளல்கள். கல்வி பணி என்று சொல்லும் போது இன்றைக்கு அண்ணாமலை பல்கலைக்கழகம், அழகப்பா பல்கலைக்கழகம் என்று 2 பல்கலைக்கழகங்களை அமைத்து மிகச் சிறப்பாக அவர்கள் கல்வி பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணாமலை செட்டியார், தியாகராச செட்டியார், வள்ளல் அழகப்ப செட்டியார் என்று நாம் சொல்லிக் கொண்டே போனால் அதனுடைய பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும்.
அதுபோலவே கல்வி கற்று முன்னேற்றம் பெற்று இன்று உலக நாடுகள் அனைத்திலும் வியாபித்திருக்கும் செட்டிநாட்டவர் அமெரிக்க அதிபர் மாளிகையையும் கூட விட்டு வைக்கவில்லையாம். நான் அறிந்தவரை அமெரிக்க பிரசிடென்ட் ஒபாமாவோட ஆபீஸில் கூட ஒரு செட்டியார் இருக்கிறார். அவர்தான் அவருக்கு எலெக்ஷன் காலத்தில் அறிவுரை கொடுத்தார் என்று கேள்வி. நகரத்தார் என்று சொல்கிறோமே, நகரத்தில் மட்டும்தான் அவர்கள் வசிப்பார்களா என இன்றைய இளைய தலைமுறை நினைத்து விடக்கூடாது. பல கிராமங்களிலும் செட்டிநாட்டு மக்கள் வசிக்கிறார்கள். செட்டிநாடு சமூகத்தின் வரலாறு, கலாச்சாரம், பாரம்பரியம், பழக்க வழக்கம், கணக்கு வழக்கு, வாழ்க்கை வழக்கம் இவை அனைத்தும் நிச்சயம் ஒரு நல்ல முன்னுதாரணம் என்பதால் தான் பூதக்கண்ணாடி இன்று செட்டிநாட்டு கொடியை தூக்கி பிடித்தது. நகரத்தார் என்றொரு இனம் உண்டு, அவர்களுக்கான தனித்தன்மைகள் பல உண்டு. நீங்களும் கடந்த அரை மணி நேரமாக பார்த்த காட்சிகளையும் கேட்ட தகவல்களையும் அசைபோட்டு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை boothakannadi@kalaignar.tv.co.in என்ற மின்னஞ்சலுக்கு அனுப்பிடுங்கள். அல்லது பூதக்கண்ணாடி நிகழ்ச்சி, கலைஞர் தொலைக்காட்சி, அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு எழுதிடுங்கள். கடிதங்களில் மறக்காமல் உங்களது தொலைபேசி எண்ணை குறிப்பிடுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றியும் வணக்கமும் கூறுவது சீனு விஜயரங்கம். இன்னைக்கு என்னமா சமைச்சிருக்க?